ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்பவே காரசாரமாக நண்டு பெப்பர் கிரேவி தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் நண்டு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நண்டுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இதில் மிளகு தான் அதிகமாக சேர்க்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பெப்பர் மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த நண்டு கிரேவிக்கு இந்த பெப்பர் மசாலா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குறது. பெப்பர் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் கழுவி வச்சுருக்க நண்டு எல்லாமே சேர்த்துக்குவோம். எல்லா நண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடியிலேருந்து ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். எல்லா பக்கமுமே நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்குவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டே இருங்க, அப்படின்னா தான் 2 பக்கமுமே வேகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் மாறினாவே நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இன்னுமே கொஞ்சம் ட்ரையாக வேணும், அதனால் நான் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். நண்டு கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.